ரெட்டிஷ் ஆகிடுச்சு. 10,000 ஸ்டெப்ஸ் பர் டே. அதோட 7th டேயில் இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். 30 டே சேலஞ்ச் 10,000 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு கிளைமேட் செம்ம கோல்டாக இருக்குது. பட் பரவாயில்ல பாப்பா. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு செம்ம குளிர். ஸோ நான் நம்ப மாட்டேன். கம்பாவில் 4 டிகிரி ஃபீல்ஸ் லைக்கில் 4 டிகிரி இருக்குது. நார்மலாக 7 டிகிரி. நானும் 7 டிகிரி நினச்சிட்டு அப்படி. ஸோ 7 டிகிரி தானே பார்த்துக்கலாம். பார்த்தா செம்ம குளிராக இருக்குது. இன்னைக்கு என்னோடய 10th or 11th வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸ் டே. மூச்சு வாங்குது நல்லா. பிகாஸ் சில்லுன்னு காற்றடிக்குது. கையெல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. பட் காலெலாம் கொஞ்சம் இன்னைக்கு எரியுது. எனக்கு தெரிஞ்ச மசில்ஸ் எதுவும் டெவலப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இட் ஃபீல்ஸ் குட் டு பி வாக்கிங். ஸோ உங்களுக்கும் ட்ரை பண்ணணுன்னா வாக் பண்ணுங்க. ஸ்டெப்ஸ். நான் வந்து மார்னிங் எப்போதுமே 10,000 ஸ்டெப்ஸ் எடுப்பேன். ஸோ அதனால் எனக்கு இப்போ இது டெவலப்மெண்ட் பெருசாக தெரில. பட் ஐ கேன் ஃபீல் மை லெக் மசில்ஸ். லெக்கில் எனக்கு மசில்ஸ் டெவலப் ஆகிருக்கு. அதை நான் பார்த்தேன். போக போக மேபி வெயிட் லாஸ்க்கு எனக்கு ஏதாச்சும் தெரியும். என் டார்கெட் வெயிட் இப்போதைக்கு 75. இப்போ நான் 91.5 இருக்கேன். இட் வில் டேக் மந்த்ஸ். பட் நான் நேற்றுலேருந்து ஒரு 12 hour இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கேன். ஸோ பார்ப்போம் ரிசல்ட்ஸ் எப்படின்னு. ஒரு 1 week or 2 weeks எப்படி இருக்குது டெவலப் ஆகிருக்கான்னு பார்ப்போம். ஹாய், இன்னைக்கு the 11th day, the most coldest day in Tapa. I think எனக்கு வந்து -2 இருக்குது. செம்மையாக குளிருது. அண்டு நான் டயட்டில் இருக்கிறப்ப தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ டேஸ்டியாக அந்த மாதிரிலாம் சமைச்சு தருது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்து வரப்போ கீழே ஒரு ஷவர்மா புக்லெட் ஒன்று பார்த்தேன். ஸோ அது என் ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். இங்கே ஷவர்மாவே நான் சாப்பிட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்டு ஒரு 8 மாதம் மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இப்போ என்னால் சாப்பிட முடியாது. ஒரு 6 மாதத்துக்கு வீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது தான். பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி என் காலேஜ் கேம்பஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வருது. பார்ப்போம். இன்னும் இந்த கோல்டு இன்றைக்கி செம்மையாக இருக்குது. -2 இது வரைக்கும் நான் எதிர்பார்த்தது கிடையாது டம்பால். பட் நல்லா இருக்குது. இது இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலாக இருக்குது. நம்ம ஊருக்கு போனால் தான் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, டுடே 11th day of 10,000 steps per day. See you what அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக். ஹாய் guys, this is my 17th day and today எனக்கு வந்து மேரத்தான் இருந்துச்சு என்னோடய காலேஜில். ஸோ அதில் சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணோம். ஸோ பே பண்ணதுனால நான் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக எனக்கு ஒரு மெடல் அண்ட் ஒரு டிஷர்ட் கிடச்சிருக்கு. டிஷர்ட் நான் வீட்டுக்கு போனதும் அது போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இனிஷியலாக நான் வாக்கிங்காக தான் இங்கே வந்தேன். பட் இந்த மேரத்தானில் ரன்னிங்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 லேப் ஒவ்வொரு இதுவும் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 லேப் சுற்றணும். ஸோ சுற்றி எப்படியோ முடிச்சிட்டேன். இன்றைக்கான டெய்லி கோல் அடிச்சிட்டேன். 10,000 ஸ்டெப்ஸ் அடிச்சிட்டேன். பட் மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய மூச்சு வாங்குது. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண நான் ஏதாச்சும் ப்ரோட்டீன் அந்த ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மெட்டபாலிசம் ரொம்பவே முக்கியம். வாக்கிங் போகும்போது எனக்கு ஸ்பீடாக வாக் பண்ணுறேன் அதனால தெரியல. பட் ரன்னிங்கில் எனக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. பட் இதுவும் நல்லா இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது.
இந்த மாதிரி நான் என் ஊர்லேயே ட்ரை பண்ண கிடையாது, இங்கே ட்ரை பண்ணது நல்லா இருக்குது. ஸோ 70th டே வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன். ஸோ 21th டேயில் வெயிட் என்னன்னு பார்ப்போம். Hey guys, இது 21st டே. செம்ம கோல்டாக இருக்குது. லைக் 7 degrees or 6 degrees இங்கே. பனி தெரியலன்னு நினைக்கிறேன், பட் நான் பேசுகிறப்ப பனி வருது. அண்ட் இன்னைக்கு என்னோடய வெயிட் வந்து 90 point something. ஸோ நேற்று ஃபீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட பர்த்டே அந்த நைட்டு கொஞ்சம் மேகி சாப்பிட்டேன் 3 பேக்கெட். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டேன், டைமுக்குள்ளே சாப்பிட்டேன். ஸோ நான் 30th டேயில் மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னோடய வெயிட். அப்போ குறையும்னு நினைக்கிறேன், ஏன்னா 20 days நேற்று மட்டும்தான் நான் ஃபீட் பண்ணேன். பார்ப்போம். ஹாய் guys, this is day 30. இன்றைக்கி செம்ம வெயிலாக இருக்குது. ஸோ அங்கே போகுது, அதுதான் என் காலேஜ் பஸ். பின்னாடி வந்து இதுவும் என் காலேஜ் பஸ் தான். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு லீவு. நான் ஒரு 3 ரவுண்ட் வாக்கிங் போகிறேன். இன்றைக்கி தான் 10,000 ஸ்டெப்ஸோட லாஸ்ட் டே. ஸோ இதுக்கப்புறம் பண்ண மாட்டேனான்னு கேட்டால் பண்ணுவேன், பட் 30 day சேலஞ்சில் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு. அண்ட் சொன்னால் நம்ப மாட்டேங்க, நான் இது ஸ்டார்ட் பண்ணுறப்ப 92ல் இருந்தேன். இந்த 30th டேயில் வந்து என்னோடய வெயிட் வந்து 87. இதுக்கு நான் பண்ணதெல்லாம் ஒரு வாக்கிங் 10,000 ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் டயட்டு, காலையில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு, மதியம் கொஞ்சம் ரைஸ், நிறையா பொரியல், நைட்டு 2 சப்பாத்தி, சம்டைம்ஸ் ஏர் ஃப்ரையரில் நான் தந்தூரி பண்ணிக்குவேன். ப்ரோட்டீன் அதில் அதிகமாக இருக்கும். ஒரு நாளுக்கு ஒரு மனுஷனுக்கு 60 கிலோ ப்ரோட்டீன் கண்டிப்பாக முக்கியம். 60 கிராம் சாரி. ஸோ அது இருந்தால் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் லைக் 8க்குள்ளே சாப்பிடணும். அப்புறம் 8லேருந்து அடுத்த நாள் 10 o'clock வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த 8 to 10 கேப்பில் நீங்கள் தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம். அண்ட் குட் ஸ்லீப். ஸோ எனக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் குட் ஸ்லீப் இல்லை, ஏன்னா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது. பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஐ ஃபீல் குட். லைக் 87 kgsக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் 2 கிலோ 3 கிலோலாம் குறைச்சதுக்கான இதுவே இல்லை. பட் இப்போ வந்து ஒரு 5 கிலோஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கேன். பட் இதே நான் ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு மேபி இன்னும் குறையும் நினைக்கிறேன். சின்ஸ் நான் இப்போ இந்தியா வேறு போகிறேன். மறுபடியும் என் பிரதர்ஸ் மேரேஜ் இருக்குது, முடிச்சுட்டு வெயிட் ஏறுவானு தெரில. இங்கே வந்து மறுபடியும் பார்ப்போம். லைக் day 45 day 16 மறுபடியும் நான் போகிறேன். ஸோ கீப் ஃபாலோவிங் guys. ஐ திங்க் திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒர்க்கிங். அண்ட் உங்களுக்கும் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். லைக் டயட் மட்டும் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இருங்க. லைக் காலையில் நான் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கிறேன். லைக் வாட்டர் மெலான், ஆப்பிள், எப்போதுமே சிட்ரிக் ஃப்ரூட்ஸாக எடுங்க, அது இன்னும் உடம்புக்கு நல்லது. அண்ட் சில ப்ரொக்கோலிலாம் எடுங்க. ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ க்ரீன்ஸில் வந்து சில பேருக்கு பிடிக்காது க்ரீன்ஸு, ஆனால் ப்ரொக்கோலிலாம் கொஞ்சம் காலிஃப்ளவர் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ பீஸா டயட்டில் இருக்கிறதுனால சீட்டே பண்ண முடியாதுன்னு இல்லை. லைக் 2 weeksக்கு ஒன்ஸ் சீட் பண்ணுங்கள். அது ஆனால் கஷ்டம், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அது பண்ணிங்கன்னா செம்ம ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். நான் பீஸா சாப்பிட்ல, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ல, அப்புறம் பர்கரு. ஏன்னா அமெரிக்காவில் இது 3 தான் இது. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், இந்தியன் ஃப்ரைட் ரைஸ்லாம் இங்கே இருக்குது, அதுவும் சாப்பிட்ல. ஸோ நான் ஒரு 2 weeksக்கு ஒன்ஸ் ஒரு தடவை சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சாப்பிட்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் டயட். ஐஸ்கிரீம்லாம் வீட்டில் இருக்குது, ஐஸ்கிரீம் பீஸா அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. ஸோ இப்போ நீங்கள் கொண்டு வரலன்னா எப்பயும் கொண்டு வர முடியாது. அந்த ஒரு கான்செப்ட் என் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன். ஸோ அதனால் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ 2 weeksக்கு ஒன்ஸ் சீட் பண்ணுங்கள், இல்லைனா அட்லீஸ்ட் 1 weekக்கு ஒன்ஸ் சீட் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் திஸ் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ப்ளஸ் டயட் ப்ளஸ் எக்ஸசைஸும் ஒரு பெரிய பார்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறையும்.
ஸோ இதை நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 30 days நடந்திருக்கேன். என் காலில் மசில்லாம் டெவலப் ஆகிருக்கு. ஓகே guys, see you on the 45th day.